என் பேரு சிவகாம சுந்தரி. நான் மகா பெரிவாளுடைய பரம பக்தர். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு 1971. 5 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தேன். எல்லாரும் என்னை குழந்தை இல்லையே இல்லையே உனக்கு இல்லையே அப்படி இப்படி அந்த டாக்டர் போனா. ஆனா தெய்வமா ஒரு தம்பதிகள் என்னையும் எங்க ஆத்துக்காரரையும் காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போனா. அங்க பெரியவா அன்னைக்கு மௌன விரதம் இருந்தாலும் எல்லாரும் போன அப்புறம் கூட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஏன்னா எனக்கு வேற கதி கிடையாது. அதனால பெரியவா படுத்துட்டு இருந்தா சின்ன குடிசை போல. நான் அந்த ஜன்னலையே நின்றுட்டு இருந்தேன். எழுந்து என்ன பாப்பா படுத்துப்பா மறுபடியும் பாப்பா. அப்புறம் 3 தடவை மாதிரி பெரியவா பண்ணினான். அந்த மாசம் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. மகா பெரிவா அற்புதத்தை நான் சொல்லிண்டே இருக்கலாம். சில பேருக்கு புரியவே புரியாது. ஆனா யார் நிஜமா சத்தியமான பக்தர்களோ அவளுக்கு நிஜமா புரியும். அதே போல இன்னைக்கு இந்த மாமா அவர் ராமன் பகவான் நம்ம பார்த்தையே கூட்டிட்டு அருமையா ஒரு பூஜை செலிப்ரேட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அது கூட கால் உடஞ்ச என்னால மூவ் பண்ண முடியாம இருக்கச்சு ஆகம் தேடி வந்தது. நிஜமா உண்மையிலுமே சொல்றேன், பரமேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் சித்தம் தான் நடந்தது. அதனால எல்லாரும் இந்த காலம் கலிகாலம் கஷ்டமா இருக்கு, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணு கல்யாணம், கவலைப்படாதீங்க. பெரியவாளை மனசுல நினைச்சுக்கோங்க. நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.